Hello friends, welcome to my channel Last Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா யார் எப்படி Dress பண்ணா ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து தன்னை எப்படி அழகுபடுத்திக்கணும், எப்படி வந்து நம்ம போட்டிருக்க Dress-ஐ வந்து எப்படி போட்டா நம்ம வந்து கரெக்ட்டான ஒரு இதுல தெரியும் அப்படினு தெரிய மாட்டேங்குது. சோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒல்லியா இருக்குறவங்க எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து நீட்டா கோடு போட்ட மாதிரியான இந்த மாதிரி Dress பண்ணாங்க அப்படினா அவங்க வந்து இன்னும் ரொம்ப ஒல்லியா காமிச்சி பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காது. சோ அந்த மாதிரி ஒல்லியா இருக்குறவங்க எப்படி Dress பண்ணலாம்னு கேட்டிங்கனா குறுக்கல கோடு போட்ட மாதிரியான Dresses வந்து நீங்க வியர் பண்ணீங்கனா பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ரொம்ப ஒல்லியா தெரியாம பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி எந்த டிசைன்ல வந்து Dress பண்ணீங்க அப்படினாலும் பெரிய டிசைன்ஸா வந்து போடும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி border Dress போடும்போது நல்ல பட்டையா இருக்கிற மாதிரியான கொஞ்சம் பெரிய பார்டரா போட்டாங்க அப்படினா பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். சுடிதாரா இருந்தாலும் சாரியா இருந்தாலும் மத்த எந்த Dresses-ஆ இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி வியர் பண்ணும்போது பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா தெரிவிங்க. அதே மாதிரி குண்டா இருக்கவங்க பாத்தீங்கன்னா குட்டி டிசைன்ஸ் உள்ள மாதிரியான Dresses வந்து வியர் பண்ணும்போது சாரியா இருக்கட்டும் அல்லது சுடிதாரா இருக்கட்டும் அவங்க வந்து குட்டி டிசைன்ஸா இருக்க மாதிரியான ஒரு கிளாத்ல வந்து வியர் பண்றாங்க அப்படினா பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அதே மாதிரி நீளமா வந்து கோடு போட்ட மாதிரியான Dresses வந்து அவங்க போடும்போது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஒல்லியா தெரியுற மாதிரி இருக்கும். border வச்ச Dress போடுறாங்க அப்படினா அவங்க வந்து மெல்லிசான borderல saree அல்லது மெல்லிசான borderல சுடி இந்த மாதிரி வேர் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுக்கு அது பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்து கருப்பா இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டார்க் கலர் போட்டா நல்லா இருக்காது. அதே மாதிரி லைட் கலர் போட்டா தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் வந்து தவறான விஷயம் தான். ஏனா ரொம்ப டார்க் கலர்ல போட்டாலும் எப்படி அவங்களுக்கு நல்லா இருக்காதோ அதே மாதிரி ரொம்ப லைட் கலர்ல போட்டாங்கன்னா அவங்கள வந்து ரொம்பவே டார்க்கா காமிச்சிடும். சோ அந்த லைட் கலர் Dress-உம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா சூட் ஆகாது. ரொம்ப டார்க்காவும் இல்லாம ரொம்ப லைட் கலராவும் இல்லாம இதுக்கு இடைப்பட்ட ஒரு மைல்டான கலர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். சோ டார்க்கான கலர் கூட கொஞ்சம் போடலாம். ஆனா ரொம்ப லைட்டான கலர்ஸ் சாண்டில், ஒயிட் இந்த மாதிரியானதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள ரொம்பவே வந்து டார்க்கா காமிச்சி அது கொஞ்சம் நல்லா இருக்காது. பிங்க், ப்ளூ, கிரீன் இந்த மாதிரியான கலர்ல உள்ள Dresses வந்து அவங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும். அதே மாதிரி நல்ல கலரா சிகப்பா இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா நல்ல டார்க் கலர்ல Dress போட்டா தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். பட் வந்து டார்க் கலரை விட அவங்க லைட் கலர்ல போட்டா இன்னும் ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்றது தான் இன்னும் நல்ல உண்மை. ஸ்கின் கலர்லாம் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கிறவங்களுக்கோ அல்லது ரொம்ப கருப்பா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஸ்கின் கலர்லாம் வந்து செட்டே ஆகாது. பட் வெள்ளையா இருக்கிறவங்க ஸ்கின் கலர்ல இருக்கட்டும் அல்லது ஒயிட் கலரா இருக்கட்டும் வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு போட்டாங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் டார்க் கலரை விட. அடுத்தது பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கழுத்து வந்து ஒரு மாதிரி நீட்டமா இருக்கும். அதாவது இந்த ஷோல்டருக்கும் கழுத்துக்கும் வந்து நிறைய கேப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா காலர் வச்சது க்ளோஸ்ட் டைப் வந்து நெக்ல போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்க்க அழகாக தெரியும். ரொம்ப வந்து பெரிய கழுத்தெல்லாம் போடும்போது அந்த கழுத்துக்கும் அந்த உடம்புக்கும் இடையில ரொம்ப கேப் இருக்க மாதிரி பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ வந்து க்ளோஸ்ட் டைப்பில் உள்ள நெக்கு அல்லது காலர் வச்ச நெக்கெல்லாம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கழுத்து ரொம்ப குட்டையாக இருக்கிற பெண்கள் வந்து நல்லா வந்து கொஞ்சம் பெரிய கழுத்தாக கொஞ்சம் ப்ராடான கழுத்தாக போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா கழுத்துக்கும் அந்த ஷோல்டருக்கும் இடையில வந்து கொஞ்சம் கேப் தான் இருக்கும். அதையும் வந்து அவங்க சின்ன கழுத்தை போட்டு ரொம்ப மூடிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரியான பெண்கள் வந்து கழுத்து கொஞ்சம் பெருசாக போட்டாங்க அப்படின்னா அந்த வித்தியாசம் தெரியாமல் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அடுத்தது குள்ளமாக இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் போடாமல் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சிம்பிளாகவும் சூப்பராக இருக்கிற மாதிரியான Dresses வேர் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சாரியாக இருந்தாலும் சரி சுடிதாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து ரொம்ப வந்து ஒர்க் அதிகமாக இருக்க மாதிரியான அதே மாதிரி பார்டர் டிசைனில் போடும்போது கொஞ்சம் மெலிஸ் பார்டராக இருக்க மாதிரியான சாரியோ அல்லது சுடிதாரோ வந்து வேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்ப உயரமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த காட்டன் சாரீஸு பட்டு சாரீஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சுடிதாரும் போடும்போது அவங்க காட்டன் சுடிதார் இந்த மாதிரி சில்க் சுடிதார் அந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் வந்துட்டே இருக்குது. அது நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.